ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். டியூட்ரானமி சாப்டர் 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேலின் தலைமைத்துவத்தை யோசுவாவின் கையில் கொடுத்த பொழுது யோசுவாவுக்கு சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. This is the word of encouragement to Joshua, who was about to take the leadership of the people of Israel. The previous leader, Moses, is retiring. Now, Joshua is going to take the leadership. The same way, in your life, you might be given a new position to lead the people. It is very important for you to read this passage again. You need to believe that the Lord himself will go before you. That means he will go before you and make all the crooked paths straight for you. He will remove all the obstacles and the hurdles. So don't worry about it. Secondly, the Lord God is going to be with you. Even though he goes before you, his presence is going to be with you. In his presence, every mountains will melt like a wax. So don't be dismayed or don't be discouraged. He will not leave you nor forsake you. He is an omniscient God. He will always be with you. He will always be there to encourage you, to strengthen you, because he is the one who has given this new position in your life. He is the one who is going to take care of you in the future. So do not be afraid and do not be dismayed. That is a wonderful promise. In the Bible, at least 365 times, the words, do not be afraid or fear not, have been used. So you can take every verse for a day. You can meditate it. You can strengthen yourself. You can make yourself bold and courageous. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில பயப்படாதே என்று 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வசனத்தை எடுத்து நீங்கள் அபியாசப்படுத்துங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பதாக போகிறார். அவர் உங்களோடு இருக்கிறவர். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எனவே நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எந்த விதமான எதிர்ப்புகள் வரட்டும், பயமுறுத்துகிற சம்பவங்கள் நடக்கட்டும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். The Lord God is with you. Whatever it may come to frighten you, to make you upside down, do not be afraid nor be dismayed. The Lord God is with you. He will not leave you nor forsake you. He will give you strength. He will give you the power of the Holy Spirit. You will do great and mighty things in the name of our Lord Jesus Christ. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் பலத்த காரியங்களை செய்வதற்கு தகுதி படைத்திருக்கிறோம். எனவே நாங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய பாதுகாப்பும் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவையான நன்மைகளை செய்தருளும். எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொன்னபடி உடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.